எமது யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நாங்கள் மிகவும் அன்போடு வரவேற்பதோடு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த விடயத்தினை சொல்லி எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கான சப்ஸ்கிரைப்களை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையோடு இன்றைய நிகழ்விலே நாம் உங்களை சந்திக்கின்றோம். உண்மையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று இலங்கையில் உள்ள பாடசாலைகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்கின்றன. அதிபர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய சம்பள முரண்பாட்டினை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தினை இன்று நாடு தழுவிய ரீதியிலே நடத்தி வருகின்றனர். உண்மையில் இப்போது நடைபெறுகின்ற இந்த சம்பள முரண்பாடு தொடர்பான இந்த போராட்டமானது கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வகையிலே இடம்பெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை, சம்மாந்துறை போன்ற பல்வேறு வலயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே இதற்கு ஆசிரியர்கள் தங்களை உள்வாங்கி தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்ததற்கு அதிகமாக மாற்றமான முறையிலே இன்று அதிகமான ஆசிரியர்கள் இந்த போராட்டத்திலே குதித்திருப்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். கடந்த காலங்களிலே இந்த இஸ்லாமிய ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இதனை வழிப்படுத்தியவர் என்ற வகையிலும் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலும் உங்கள் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த காணொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதற்குரிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இதற்கு அப்பால் நின்று கொண்டு ஒரு சாரார் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற விடயத்துக்கு அப்பால் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த விமர்சனம் தொடர்பான விடயங்களுக்கு அல்லது அதிலே கூறப்படுகின்ற ஒரு சில விடயங்களுக்கு உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த இடத்திலே நாம் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். உண்மையில் ஆசிரியர் முரண்பாடு தொடர்பாக இன்று முன்வைக்கப்படுகின்ற இந்த போராட்டம் என்பது ஆசிரியருக்கான சம்பளங்களை அதிகரித்து தாருங்கள் என்கின்ற போராட்டம் அல்ல. இது எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சம்பளத்தினுடைய முரண்பாடுகளை தீருங்கள் என்று முன்வைக்கப்படுகின்ற ஒரு போராட்டம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த போராட்டமானது சுபோதினி அறிக்கையினூடாக சுபோதினி அறிக்கையினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பள முரண்பாடு தொடர்பான அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்ற 1/3 சம்பள அதிகரிப்பு மட்டுமே கடந்த காலங்களுடைய போராட்டத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று நாட்டிலே ஆசிரியராக வாழுகின்ற ஒவ்வொருவரும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்பது நாட்டிலே எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்று விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் வேறு வேதனங்களை வேறு தொழில்முறைகளிலே ஈடுபடுவது என்பது ஒரு உசிதம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த சம்பள முரண்பாட்டினுடைய 2ஆம் கட்டத்தை தர வேண்டும் என்று நாங்கள் இன்று இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். உண்மையில் இந்த போராட்டத்திலே ஆசிரியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது பாடசாலைகள் மூடப்படுகின்றன. பாடசாலைகளை மூடப்பட்டால் மாணவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி என்று பலர் மத்தியிலும் எழுந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், இன்று நாட்டிலே இருக்கின்ற ஆசிரியர்களிலே அதிகமானவர்கள் இந்த இலவச கல்விக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இன்று பிரத்யேக வகுப்பு அல்லது மேலதிக வகுப்பிலே ஆசிரியர் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்தாலும் கூட இந்த பிரத்யேக வகுப்பிலே ஈடுபடுகின்ற ஆசிரியருடைய தொகை என்பது மிக குறைந்த அளவான வீதமான தொகையை மாத்திரமே இருக்கிறது. ஆனால் அதற்கு அதிகமாக வெளியிலே இருக்கின்ற ஏனைய ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தொழிலை மட்டுமே நம்பி தங்களுடைய பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே ஆசிரியர் பணி என்பது 24 மணி நேரமும் மாணவர் சமுதாயத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பணி என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆசிரியர் காலையிலே எழும்பி அவன் மாலையிலே தூங்குகின்ற நேரம் வரை ஒரு மாணவனை பற்றி சிந்திக்கின்ற ஒருவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்று நாட்டிலே இருக்கின்ற யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் ஒரு சாதாரண தொழில் செய்கின்ற ஒருவராக இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியராக இருந்தாலும் சரி, ஏன் இன்று நாட்டை ஆளுகின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வடிவமைத்து ஒழுங்குபடுத்துகின்ற ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றுகின்ற மிகப்பெரும் பணியினை இந்த ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்கள் என்பவர்களுக்கு ஏனைய நாடுகளிலே வழங்கப்படுகின்ற சம்பளத்தை விட
மிக குறைந்த அளவான ஒரு சம்பளத்தை வேதனத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது, இந்த போராட்டத்திலே பாடசாலைகள் மூடப்படுதல் என்பது அல்ல பாடசாலைகளுடைய அந்த காலங்கள் சுருக்கப்படுதல் என்பது இந்த பெற்றோர்களே ஏனையோர்களே நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன. நோன்பு விடுமுறைகள் என்று மாதக்கணக்கிலே விடுமுறைகள் வழங்கப்பட்டாலும் அந்த விடுமுறைகளிலே விடப்படுகின்ற அந்த காலங்களை அந்த ஆசிரியர்கள் நிறைவு செய்து ஒவ்வொரு தவணையிலும் அந்த மாணவர்களை தயார்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த போராட்டத்தின் போது பாடசாலைகள் மூடப்படுகின்ற அந்த கட்டத்திலே அவர்களால் செய்ய முடியாத பணிகளை அவர்கள் மீண்டும் செய்ய உங்களுக்கு வருவார்கள். எனவே உங்களுடைய மாணவர்கள் என்பது நீங்கள் ஒப்படைத்திருக்கின்ற அந்த மாணவர் சமூகம் என்பது அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமானிதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று ஏனைய தொழில்களை செய்கின்றவர்கள், அலுவலக தொழிலாளர்கள், வைத்தியர்கள் போன்றவர்கள் இன்று இந்த அதிபர் ஆசிரியருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற அடிப்படையிலே சில விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல முடியும். இந்த அலுவலகத்திலே வேலை செய்கின்றவர்கள் அல்லது இந்த வைத்தியர்கள் என்று சொல்லுகின்ற ஏனைய தொழில்துறையில் இருக்கின்ற பலரை நாங்கள் மிக அதிகமாக நாங்கள் மதிக்கின்றோம். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களே கனவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்தை சரியென்று காணுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு சமமாக இன்னும் ஒரு சாரார் இருந்து கொண்டு ஆசிய சமூகத்தை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எடுக்கின்ற இந்த சம்பளம் என்பதும் அவர்கள் எடுக்கின்ற இந்த வேதனம் என்பதும் அவர்கள் அதற்காக செலவழிக்கின்ற நேரம் என்பதையும் இந்த ஆசிரியர்களுடைய அந்த அர்ப்பணிப்போடு அவர்கள் ஒன்றிணைத்து பார்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த விமர்சனத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதேபோன்று இந்த ஆசிரியர் சமூகத்தினர் இது மாத்திரமல்ல, தங்களுடைய பாடசாலை கடமைகளுக்கு அப்பால் ஒரு மாணவனை ஒரு போட்டிக்கு தயார்படுத்துகிறார்கள். அந்த தயார்படுத்துகின்ற போது தன்னுடைய வீட்டிலே அழைத்து அவர்கள் தயார்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த போட்டிகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்களில் எத்தனை பேருக்கு அந்த பாடசாலைகள் அந்த உரிய பணத்தை அல்லது பெற்றோர்கள் செலவழித்து அனுப்புகிறார் என்று பார்த்தால் அது மிக குறைவாகவே இருக்கிறது. தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து உங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக பாடுபடுகின்ற ஒரு சமுதாயம்தான் இன்று இந்த போராட்டத்திலே இறங்கி இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, அதே போன்று இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய தொழிலாளர்களே, உங்களை நாங்கள் ஒரு காலமும் கொச்சைப்படுத்தவில்லை. உங்களை நாங்கள் மிகவும் மிகவும் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய இந்த போராட்டம் என்பது சம்பளத்தை எங்களுக்கு அதிகரித்து தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது எங்களுக்காக உரித்துடையதென்று சொல்லப்பட்ட அந்த சுபோதினி அறிக்கையினுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.